guys, welcome to Tamilan Vinith. இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஏகப்பட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னா சீசன் எண்ட் ஆயிடுச்சு. ஏன் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் ஆகிருக்கும். ஏன் நான் கோல்டு 1 தாங்க இருந்தேன். அப்போ என்ன எங்கே போட்டிருக்கோன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு சில்வர் கிட்ட போயிருக்கோன்னு நினைக்கிறீங்கல்ல? ஆனால் நீங்கள் நினச்சது நடக்கலை. அதுதான் நடந்துச்சு. சில்வர் 1 தூக்கி சில்வர் 3ல் இருக்கேன். இப்போ நான் ராஜா நான் ராஜா நான் ராஜா நான் ராஜா 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 நானும் ராஜா ராஜா நீ ராஜா நீ ராஜா நான் ராஜா. எப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இவனை கில் எடுத்துட்டேன். பா கில் எடுத்தோன்னே என் வாய் ஃபுல்லாக பல்லாக இருக்குது. எவன்டா அவனை கொன்னது? டே அவனே ஒரு பாட்டு குட்டிடா. யாருன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆட்டோ பிளேயர் கைஸ். ஏன்னா விளாட யாரும் வரல, எல்லாருமே ஆஃப்லைனு. அதனால தான் ஆட்டோ பிளேயர்ஸ் கூட வந்தேன். இன்னும் ரொம்ப செக்கு இருக்கு. நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. அடேங்கப்பா, தமிழன் வினித் இவ்வளோ பெரிய யூடியூபர், அவரே இப்படி ஆட்டோ பிளேயர் கூட போகிறாரே, என்னால் தாங்க முடியலை அப்படி தான் நினைக்கிறீங்க. அப்படிலாம் எவன் நினைப்பான்? ஸ்டார்டீடு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடி ராஜா. எதுக்கு ஸ்டார்ட்னு சொன்னான்னு கேட்டிங்கன்னா, பின்ன ஐயாவோட ஐயா எவ்வளோ பெரிய ஆள், ஸ்டார்ட் சொல்லாட்டி எப்படி? பா ஜஸ்ட் காய்ஸ், நான் ராஜா நீ கூஜா. தைரியம் தான் ஈரி வாங்கடா ஈரி. எவன்டா பின்னாடி? என்னடா இப்படி சுற்று போட்டு அடிக்கிறீங்க? பின்னாடி இருக்கிறான் தானே என்ன அடித்தான்? இல்லை கைஸ், டெசர்ட்டு 1 டாப்பு இல்லை. ஒரு மேட்ச்சு டிஃபிட்டே ஆயாச்சா? டீமேட்டுங்களா நீங்களாம் பெரிய ஆள்ரா. எனக்காக மேட்ச்சு தோற்று கொடுத்துருக்கீங்களா? இப்போதைக்கு 1க்கு 1 இருக்கு. ஐயா எத்தனைக்கு இல்லை? 1 இல்லைங்க. நான் எத்தனை கில் தெரியுமா? 1 இல்லை கைஷ். நான் நம்ம டக்கு டக்குன்னு செத்துடுறேன் கைஸ். டே ஏன்டா இந்த ஒத்த குச்சிலாம் பயன்படுத்துறீங்க? எனக்கு இந்த கண்ணெலாம் சுத்தமாக பிடிக்கலடா. இங்கே வாருங்க கைஸ், அங்கேருந்து கொஞ்சம் டேமேஜ் தான் கொடுத்தான். நான் என்ன டேமேஜ் கொடுத்தான்? ஆனால் இங்கே வாருங்க 100க்கு மேலே ஏடபிள்யூ மாதிரி போகுது. என்னடா இது? எங்க இவர் பெரிய 1 டாப் பிளேயராக இருப்பார் போல். டெசர்ட்லாம் எடுத்தாடுறாரு. 1v2 பண்ணிடுவானா? கச்சு 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 குச்சு குச்சு குச்சு. எங்க ஒருத்தன் தாங்க இருக்கான். ஐயோ இந்த ஒத்த குச்சி தான் இருக்கானா? எப்பா முடிச்சிட்டாரா? ட்ரிபிள் கில்ரா. நீ தான் ப்ரோ. ஐயாட்ட பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் இல்லை. ஆக்டிவ் ஸ்கில் மட்டும் இருந்துச்சு, பிரித்து மேய்ஞ்சிருவேன். அந்த மாதிரி பிரித்து மேய தான் இப்போ MP40 வாங்கியிருக்கேன். இது என்னது? லெவல் 4 சாக்லேட் ஹெல்மெட்டா? ஓ, லெவல் 4 ஹெல்மெட்டுக்கு ஈக்குவலா? நல்லா இருக்கு. ஏங்க இந்த ஹெல்மெட் நான் இத்தமிழ் பார்த்தேன். என்ன ப்ரோ அப்போ அப்டேட்லாம் யூடியூப்பில் தான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதுவும் ஹிட் தமிழா கேமிங்னு ஒரு யூடியூப்பரில் தாங்க பார்க்குறேன். டே என்ன மட்டும் அந்த டக்குன்னு அடிக்கிறீங்க?
இந்த தடவை மட்டும் ரொம்ப நேரம் சர்வே பண்ணலை. என் பேர் தமிழன் வின்டர்லடா. ஸ்டாப். இங்கே வாடா. இந்த சோனியா கேரக்டர் இப்படி தான்டா. ஏன் ப்ரோ இதுக்கு டக்குன்னு வாய்ஸ் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆனில் வச்சுருக்கதே மறந்துட்டேன். சாரி கைஸ். இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன். இல்லை கொடுத்து ஐயா ப்ளூ வால் கூட அவ்வளோ முக்கியம் கிடையாதுப்பா. இந்த ஒரு சாக்லேட் ஹெல்மெட் தான் முக்கியம். அப்போ என்னடா இந்த சாக்லேட் ஹெல்மெட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று வாங்கினா போதுங்க, முடிஞ்சு. லெவல் 3 ஹெல்மெட்டுக்கே சமம் இந்த ஒரு ஹெல்மெட்டு. அப்போ நான் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸும் தாம்சனும் எடுத்து இங்கே வந்துட்டேன். சீசன் எண்டாக எத்தனை நாள் ஆச்சு. எப்போ வந்து ரேங்க் புஷ் பண்ணுறேன் பாருங்கள். நான் ராஜா எவன்டா அது? இந்த மேட்ச் என்ன மட்டும் ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? பா தோத்துட்டோம்டா மேட்சை. இதுக்கெல்லாம் காரணம் நான் கீழே அதாவது ஒன்றும் இல்லை காய்ஸ். இந்த மேட்ச்சு என்னை பொருத்தி போட்டானுங்க. சொன்ன ரீமேட்ச் போகிறேன். என்ன இப்படிலாம் பொருத்தி போட்டா என்னடா லாபி போகிறதுக்குள்ளே போயிடுச்சு. பா இந்த தடவை ஆக்டிவ் ஸ்கில் வைக்கல காய்ஸ். ஏன்டா எனக்கு வந்து இப்படி நடக்குது? எப்படி ஹேக்கர் மாதிரி பண்ணுறேன்னா, நான் ராஜா நீ குஜா. அவ்வளோதான்டா. சிங்கிள் கில்லா டபுள் கில்லா? டே அவன் சிங்கிள் கில்லு. நானும் எவனும் நானும் ஏதோ ஒரு நம்பரும் சேர்ந்து என்ன அழுத்திட்டோம். இது என்னது? ஓரம் போ ஒன்னில் கேஷது. நானும் இவன் இந்த ஊக்காங்கும் சேர்ந்து என்ன அழுத்துறோம். அந்த அழுத்த பார்க்கணுமே. ஐயோ அதை என்னால் இன்னும் ஞாபகம் வைக்க முடியுது. எப்பா என்கிட்ட 3ஆம் நம்பரு என்னையும் சேர்ந்து என்கிட்ட 3. என்னடா அதுக்குள்ள டீமே முடிஞ்சு. போன ரவுண்டு நாங்கள் இப்படின்றக்குள்ளே முடித்தோம். இந்த ரவுண்டு எங்களை முடிச்சிட்டானுங்க. என்னங்க போன டைம் மாதிரி இது வாங்க முடிஞ்சது. ஆனால் இப்போ MP5டா. இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சு மொகரையெல்லாம் பஞ்சர் ஆயிடணும். இருங்க கைஸ். நெக்ஸ்ட் மேட்ச்சு டைம் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இது பண்ணலாம். ஆக்டிவ் ஸ்கில் வச்சுக்கலாம். என்ன ஆக்டிவ் இல்லாமல் தான் என்னால் பிளேயிங் கொடுக்க முடியல.
பாஸ் நீ முன்னாடி போ பாஸ், நான் பேக்கப் தாரேன். இந்த ரவுண்டு அடிக்கிற அடியில் டே மேலே தாண்டா ஃபைட்டு போகுது அப்படின்னு என் டீமேட்ஸ் சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். அப்பா முடிச்சிட்டானுங்கடா. நம்ம தான் சரி அமௌண்ட்டில் இல்லைன்னா போட்டுக்கலாம். நம்ம தான் இதுக்கு பதிலாக ஒரு லாங் ரேஞ்சு கன்று வாங்கினா போதும். நம்ம தான் எஸ்விடி கண்ணா நீ யாராரு எவனாரு. எஸ்விடி போச்சு. கண்ணா நீ யாராரு எவனாரு. என்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இரு. ஸ்குவாடா இதில் வந்துட்டோம். அப்புறம் ஸ்குவாடாக ஏறிட்டோம். பிறகு ஸ்குவாடாக செத்துட்டோம். அருமை முடிஞ்சுடா. என்ன அழுத்துறாங்க எல்லாரும். புல்லட்லாம் நிறைய எடுத்துக்கிட்டேன். இது தேவையில்ல புல்லட் எதாவது இருக்கா? இல்லை, சும்மா தான் கிடக்கு. லெவல் 4 தானே, வாங்கி போடுவோம். ஆனால் ஷார்ட் ரேஞ்ச் MP40 எடுத்துக்கலாம். பிரிச்சு மேய்ஞ்சிடும். ஸ்கில் இல்லாமே பிரிச்சிடும். இது வேறு இது டபுள் ரேஞ்சாக டபுள் ரேட் ஆஃப் ஃபயரா. நீ யாராரு எவனாரு எவனா கூட இரு, என்கிட்ட வந்து தள்ளியே இரு அப்படின்ட்டு சொல்லிவிடும் ஈஸியாக. என்னடா இது டேமேஜ் பண்ணுது. டே டேமேஜ் ஆச்சு எடுத்துக்கிறேன்டா. டே என்னடா கில்லு தர மாட்டேங்க. போந்தால டே அந்த கில்லி எனக்குடா. டே அந்த கில்லி எனக்குடா. ஐயோ கடைசியில் தண்ணியில் பூயா எடுக்க வச்சுட்டானுங்களே. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். இதை தொட்டு எனக்கு இல்லை தேவையில்லாத இந்த காம்பினேஷன் மாற்றணும். தென்பாண்டி மயில இந்த காம்பினேஷன் ஓகே கைஸ். லாஸ்ட் மேட்ச்சு எல்லாம் பாருங்கள். எங்கே ஹிந்தி பிளேயர்லாம் கனெக்ட் ஆகிருக்கான். போன மேட்ச் வந்தானுங்களே அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்தால் ஈஸியாக பாயா போட்டுடலாம். ஆப்போனண்ட் இல்லைங்க எங்கள் டீமு. 21 இன்னும் 17 வந்துருக்கு. இல்லை 21 வந்துருக்கு. டேய் 7 பேர் செத்துறாதீங்கடா. மொதல் மேட்ச் நம்ம என்ன பண்ணோம் அதே மாதிரி பண்ணலாம். இது மேலே ஏறி அது மேலே ஏறி, ஐயோ இப்படி ஏறி இங்கே வந்து இப்படி நின்றுட்டு எல்லாம் ஏறுவானுங்க. அட பாவிகளை என்னடா அங்கே போயிட்டீங்க. டாய் அட 3ஆம் நம்பரு. நண்பனே உன்னைத்தான் இழந்து போவேனே. யார் சொல்ற? பதினேழு காய்ஸ் அடித்தான் செத்தேன்.
இப்படி ஏறி போகாதரோ அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஏறி போனான். நானும் பின்னாடியே போனேன். போகலாம் அப்படின்னு அந்த நாயை கூப்பிட்டு வந்துட்டேன். டே நாயை 2 பேர் தான் இருக்கும், மரியாதையாக கூட நின்று விளாடு அப்படின்ட்டேன். ஐயோ கில்லு மட்டும் கொடுங்கடா, அப்போ தாண்டா ஓரியன் ஒர்க் ஆகும். டே இந்த கட்டானா தாண்டா எஸ் பக்கு 0-0 ரிவே ஆகுறான். போன மேட்ச் அருமையாக போச்சு. என்கிட்ட கட்டானா கொடுத்துருந்தானுங்க கண்ணை மூடிட்டு கண்ட மணிக்கு வீச ஆரம்பிச்சிருப்பேன். செத்துங்கடா. இருவி எந்தன் தூண்டில் முன்னில் வாழ்க்கை என்னும் குழுவை கண்டு நான் பிரேட் போன்றோம் முத செத்த டே மினி யோசிடா ஒரு அழுத்தில் நான் மட்டும் செத்துடுறேன். போடு கைஸ், இந்திக்காரன் போய் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டேன் கைஸ். இந்திக்காரனுக்கு ஒரு கும்பிடு, இந்த தடவை ஜெயிக்கிறேன்டா. நம்ம MP40 எடுத்துகிட்டு 1-2 அவ்வளோதான்டா. MP5 அவன்டா எனக்கு தந்தது, ரொம்ப நன்றி. நான் ஏன் டபுள் ஷார்ட் ரேஞ்சு கன்று வச்சுருக்கேன்னா ஏதாச்சும் கரான்னு அழுத்துவேன், அவன் எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். ஒரு தடவை முடிஞ்சுன்னா டக்குன்னு மாற்றி அழுத்துவேன், செத்துருவான். அதுக்காக தான் ஓரியனாக ஆக்டிவில் வச்சுருக்கேன். ரீலோட் பண்ணும்போது ஓரியன் பட்டால் செத்தான். ஓரியன் ரொம்ப நேரம் இருக்கும். ஒரு அருமையான காம்போவோடு வந்த தமிழன் வினித் நியூஸை போடுங்கடா. ரஷ் பண்ணுற பாட்டு எவன்டா அது? ஏண்டா நான் ரஷ் பண்ணுவேன், பண்ணாமல் இருப்பேன். உனக்குங்கடா ஏண்டா ஓரியான எதுக்கிட்ட தேவையில்லாம வேஸ்ட் பண்ணுற இந்த டைப் இங்கே வந்து போட்டிருக்கணும்டா. MP5 எவன்டா வச்சது ஓசிக்கல் எடுத்துட்டான்டா. ஏய் டேய் எவ்வளோ தைரியம் தான் எங்கள் தமிழ்நாட்டுக்கிட்ட ஓசிக்கல் எடுப்பேன். அவரு பாட்டு தான், ஆனாலும் அப்படி சொல்லக்கூடாது. அவரு பாட்டு தான், ஆனால் அவர்கிட்ட ஓசிக்கல் எடுக்கக்கூடாது. வாயை மூடிட்டு போயிடு அங்கிட்ட. கைஸ் இந்திக்கார இந்த ரவுண்ட் ஜெயிச்சு கொடுக்க போகிறாங்க கைஸ். எல்லாம் கற்றுங்க. இவன் நேம் என்ன? பிச்சு போட்ட ஜிலேபி கற்றுங்க. பிச்சு போட்ட ஜிலேபி, பிச்சு போட்ட ஜிலேபி எல்லாம் கற்றுங்க, இன்னும் கற்றுங்க. பிச்சு போட்ட ஜிலேபி. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, கண்ணாலே கிடையாதென்று கக்கை ஒன்றும் கிடையாதே, கொன்னாஜி கண்ணா சூனா கண். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த தடவை அந்த பாட்டை போட்டு நான் ஜெயித்து தரேன்டா. போடுறா பாட்டை. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, கண்ணாலே கிடையாதென்று கக்கை சொல்லும் கிடையாதே, உன்னை கண்ணாது உன்னை கண்ணாது மின்மினி போல் அந்த தீமத்தா புத்தக்கா ஆளிலவே. நோ நம்ம இப்போ இந்த பாட்டை பாடக்கூடாது. என்ன ஏய் ஏன்டா? உன்னால் முடியாதென்று
டே 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 ஏ 4 நம்பர் இந்த 2ஆம் நம்பர் நம்பி வந்திருக்கு, என்ன முடியுமோ பண்ணி விட்டோம்டா. கடைசியோடு சர்வே பண்ணியும் இருக்கான் பாரு. கடைசி ஒரு 2 பேர் இருந்தால் நல்லா இருக்கும்ல. கைஸ் எனக்கு ஒரு லைக்கை போட்டு இப்போ ஜெயிக்கிறேன்டா. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, கண்ணாலே கிடையாதென்று கக்கே சொல்லும் கிடையாதே, அந்த நிதுனதில் தெரியுமா பாட்டு தான் உலகத்திலே தமிழன் நினைத்து பாருடா. எழுந்து வா பாட்டு, எழுந்து வா. வாயை மூடிக்கின்னு போயிட்டு இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவேன். அடே நூபு தானே, என்னடா பண்ணுற? ஐயோ பாட்டு தானே இருக்கு. ஏடபிள்யூமி எடுத்து இருக்கு. ஏடபிள்யூமி எடுத்துட்டு தான் செத்து தானே போக போகுது, செத்து தானே போக போகுது பாருங்கடா. வாயை மூடிக்கின்னு போயிடு இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவேன். டென்ஷன் ஆயிட்டா பெரியவனா ஏடபிள்யூமில் இப்போ செத்துருவா மருங்க எடுத்து ஆடும்போது. ஏன்டா எனக்குன்னே வாரீங்க, இங்கே நிற்கலாம். Guys, டே என்னடா இந்த அக்கா சைடில் வந்து அடிக்கு. இல்லை இந்த காஸ்டியூம் ஃபீமேல் போடுது. கேர்ள்ஸ் இல்லை என்கிட்ட என் கூட வந்ததெல்லாம் நூபு கைஸ். நான் ஆப்பன்கிட்ட சொல்ல என் கூட பேஸ்ட்டு ஓகே. நம்ம சோனி அக்காவுக்கு பண்ணிக்கலாம். ஆமாங்க ஃபீமேல் போட முடியுது. என்கிட்ட மேல் காஸ்டியூம்ஸை விட ஃபீமேல் அதிகமாக இருக்குது. எப்படி தான் ஐயாவோட ஃபீமேல் ஃபுல் கலெக்ஷன் அது புகத்மா இருக்குதோ. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் கனெக்ட் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இதை விட வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறுவது நான் உங்கள் வினித், தமிழன் வினித். வரட்டா நான் வரட்டா. சம்மர் டெய்லி ரிவார்ட்ஸ் பார்க்காதவங்களா பார்த்துக்கோங்க. இதுதான் சம்மர் டெய்லி ரிவார்ட்ஸ். Review gold one day. Bye guys.